திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ரிஷபம் ராசி. இது ஒரு பெண் ராசிங்க. இந்த ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகிறது? இப்போ தான் 2025 பிறந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதற்குள்ளே பார்த்திங்களா, நவம்பர் மாதம் 11வது மாதமே பிறந்துருச்சுங்க. இந்த நவம்பர் மாதத்தில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? இவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் 3 விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாஸ் மல்டி மீடியா சேனல். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிஷப ராசி நண்பர்கள் பார்த்திங்களா, பழகுவதற்கு இனிமையானவங்க, அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம். பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டாங்க. இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழவும் மாட்டாங்க. வாழ்க்கையோட பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் போட்டு அடித்து சமாளிக்கும் திறன் கொண்டவங்க இந்த ரிஷபராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகிறது, அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசி பார்த்திங்களா, இது ஒரு பெண் ராசிங்க. மேலுமே இந்த ரிஷப ராசி 12 ராசிகளில் 2வதாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த ரிஷபம் ராசி. இது ஒரு நீருக்குரிய ராசியாகவும், பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாத்தையுமே வசீகரிக்கும் ஒரு அழகான தோற்றத்தையுமே கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களோட கண்களுக்கு அப்படின்ட்டு தனி அழகு கூட இருக்குங்க. மற்றவங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷப ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே சாமர்த்தியம், சாதுரியம் இது எல்லாமே நிறைந்தவங்க. குறைவாக பேசினா கூட மற்றவங்க குறை கண்டுபிடிக்காத வகையில், வெல்ல முடியாத வகையில் பேசக்கூடிய நண்பர்கள் தான் இந்த ரிஷப ராசிக்காரர். மேலுமே இந்த ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்ட்டு தனி குணம் இருந்தால் கூட ரிஷப ராசிக்கார பெண்களோட குணாதிசயங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும். இவங்களோட குணம், இந்த பெண்களோட குணம் பார்த்திங்களா, காதல், திருமண பொருத்தம், வேலை இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரிஷப ராசியில் பிறந்த பெண்கள் மிக இரக்க குணம் கொண்டவங்க, மற்றவங்க மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள விரும்பக்கூடியவங்க. ஆனால் பெரும்பாலானவங்க இவங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதை பற்றி எல்லாமே இவங்க எப்போதுமே கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து அன்பு செலுத்தி கொண்டே இருப்பாங்க. அந்த அன்பை தன்னோட துணைவியிடம் இருந்து அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரு அப்படின்னே சொல்லலாங்க. மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகிறது, வாங்க விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் எதிர்க்க போகிறீங்க. மேலுமே சுக்கிரன், சனி கிரகங்களோட சேர்க்கையினால் பணவரத்து அதிகரிக்கும். திருமண தடைகளானது நீங்கள் ஆரம்பிக்கும். மேலுமே காதல் திருமணத்திற்கு பெற்றோரோட அனுமதியுமே கிடைக்குங்க. 6ஆம் இட சூரியனால் எதிர்ப்புகள் விலகி உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. தொழில் வியாபாரத்திலையுமே முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். மேலுமே போட்டித் தேர்வுகளில் படிக்கிறவங்க கடின உழைப்பிற்கான நல்ல பலன்கள் எல்லாமே பெற்று வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டமாக மாறப்போகுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைய போகிறது. மேலுமே ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதனால சூரியன் நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகிறாருங்க. உயர் அதிகாரிகளோட பாராட்டுதல்கள் மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். தொழிலில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே இப்போது தீர்வு கிடைக்க போகுதுங்க. மேலுமே உறங்க நேரம் இல்லாமல் உழைக்கும் நேருங்க. தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது. ஒரு சில பேர் பார்த்தீங்களா, மனைவி பெயரில் வீடு, நிலம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகமே காத்திருக்கு. விரும்பிய உயர் கல்வி வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மாறப்போகுதுங்க. குழந்தைகளோட மனதை புரிந்து கொள்வது சற்று கடினமாக ஒரு சூழ்நிலையாக தான் உங்களுக்கு இருக்கும். மேலுமே பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாமே பொறுமையாக கையாளவும் பார்த்து சென்றவங்களும் இருந்து வந்த சாதகமான பதில் வருங்க. மேலுமே திருமண முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். விவாகரத்து வழக்குகள் ஒத்தி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க. மேலுமே நிதானமும் நம்பிக்கையும் அனைத்து இன்னல்களிலுமே இருந்து உங்களை காப்பாற்றும். குடும்ப பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடல் அசதியுமே உங்களுக்கு ஏற்படும்.
பௌர்ணமி இன்னைக்கு மட்டும் நீங்கள் மகாலட்சுமி வழிபட பொருளாதாரத்தில் தன்னிறைவு ஏற்படும். மேலுமே இன்றைக்கி பார்த்திங்களா அன்னாபிஷேகம் பொதுவாகவே அனைத்து சிவன் ஆலயங்களிலுமே அன்னாபிஷேகம் நடைபெறுங்க. அந்த அன்னாபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. நிறைய ஆலயத்தில் கிரிவலம் சென்றால் கூட திருவண்ணாமலைக்கு ஈடாகாது அப்படிங்கிற வகையில் நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்புங்க. அடுத்ததாக பார்த்தோமா நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் காத்திருக்கு. கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இட சூரியனால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளானது நீங்கள் ஆரம்பிக்குங்க. மேலுமே உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புமே விலக ஆரம்பிக்கும், எதிர்ப்புகள் விலகும். மேலுமே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் அமைதியான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பார்வையிலால் இடம் வீடு வாங்கும் கனவுகள் அனைத்துமே நனவாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன்களுமே அமைய ஆரம்பிக்கும். மேலுமே தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய முயற்சி உங்களுக்கு ஒவ்வொன்றுமே வெற்றியாக அமையுங்க. நவீன பொருள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. அடுத்ததாக பார்த்தோமா மிருகஷீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வேலையுமே ஈஸியாக செஞ்சு முடிப்பாருங்க. தொழில் மீது ரொம்ப அக்கறை அதிகரிக்கும். மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட செயல்களானது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா நம்மளுடைய ரிஷபராசி நேயர்கள் இந்த டைமில் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா ராசிக்கு 5ல் இருக்கும் சுக்கிரன் பார்த்திங்களா 3ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்துல அமரப்போகிறாருங்க. இது பார்த்திங்களா சத்ருஸ்தானம் என்று நினைக்க வேணாம். அது அவருடைய சொந்த ராசி அப்படிங்கிறதுனால எந்த தீமையுமே செய்ய மாட்டார். 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறதுனால அரசு உதவிகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை செய்யும் இடத்துலையுமே உயர் அதிகாரிகளோட ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது. அதே மாதிரி நீங்கள் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் யோகமும் உங்களுக்கு ஏற்படும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதன் மூலம் பதவி உயர்வும் பொருளாதார முன்னேற்றமே கூட உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். மேலுமே சனி வக்கரம் பெற்று இருக்கிறதுனால தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். லாபமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக தான் மாறப்போகுது. உங்களுடைய மொத்தத்தில் குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றம் திருப்தி கொடுக்கும் வகையில் இருக்கும். தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே நீங்கள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோமா 7ஆம் இடத்துல விரையாதிபதியான செவ்வாய் அமர்ந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேணுங்க. நண்பர்களுக்காகவும் சகோதர உறவுகளுக்காகவும் கணவன் அல்லது மனைவிக்காகவும் அதிக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும். பொதுவாகவே வருமானம் ஒரு வழியில் வந்தால் கூட செலவு இன்னொரு வழியில் அதிகரித்து சற்று உங்களுக்கு கவலையை கொடுக்கும் வகையில் அமையும். இருந்தால் கூட எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் கூட எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் சமாளிச்சிருவீங்க. கடன் பிரச்சனையில் கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும். மேலுமே சிவபெருமான பிரதோஷ காலத்தில் வழிபடுங்க. மேலுமே சீர்மிகு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இன்றைக்கி கிரிவலமானது நடக்குங்க. இந்த கிரிவலத்தில் கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. மேலுமே அன்னாபிஷேகம் ஈவினிங் 6 to 8 வரைக்குமே அன்னாபிஷேகம் பொதுவாகவே அனைத்து சிவன் ஆலயங்களிலுமே நடைபெறுங்க. அதில் கலந்து கொண்டு அந்த அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. மேலுமே எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சிவபெருமான் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகமாக ஆரம்பிக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சென்றடையும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை எப்போதுமே யோகமாக அமைய சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்ததுங்க. மேலுமே நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் நம்ம பார்க்கலாம். 12 ராசிகளில் 2வதாக வரக்கூடிய ராசி தாங்க ரிஷபம் ராசி. மேலுமே சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசிங்க. ஜோதிடத்தில் ரிஷப ராசிக்குரிய சின்னமாக எருது இருக்குங்க. ரிஷப ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மன உறுதி கொண்டவங்க. பெரும்பாலான ரிஷப ராசிக்காரர் ஓரளவுக்கு செல்வ செழிப்புகள் குடும்பங்கள்லேயே பிறக்கிறாங்க. வாழ்க்கையோட அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கும் அதிர்ஷ்டம் கொண்டவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே அவங்களோட வாழ்க்கையில் இன்னும் யோகங்கள் அமைய அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்.
ரிஷபராசிக்காரர் தங்களோட வாழ்வில் பொருளாதார ரீதியான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவதற்கு வருடத்தில் ஒரு முறையாவது தங்களோட குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் சென்று குலதெய்வத்திற்கு வெள்ளை நிற தாமரைப்பூ, மல்லிகைப்பூ இது எல்லாமே நீங்கள் சமர்ப்பித்து வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க. மேலுமே வெள்ளிக்கிழமைகள் தோறுமே சுக்கிர பகவானுக்கு சுக்கிர விரதம் இருப்பது உங்களோட செல்வ வளத்தை பல மடங்கு பெருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிர விரதம் இருக்கும் சமயம் பார்த்திங்களா, ஆண்கள் வெள்ளை நிற ஆடையும் பெண்கள் சிவப்பு நிற ஆடையும் அணிந்து கொள்வது இன்னும் சிறப்பு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.